வெனிசுலா அட்டாக் அப்படிங்கிறது தான் இன்றைக்கும் பெரிய ஒரு ஹாட் டாப்பிக்காக மாறிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு உலக அரசியலில் பல திருப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய டாப்பிக்காக மாறி இருக்குது வெனிசுலா. மாதுரோ அவர்களுக்கும் அவங்களுடைய மனைவிக்கும் என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறது தெரியலை. ஏகப்பட்ட ஊடகங்கள் அவங்களுடைய அசம்ஷன் எல்லாத்தையுமே வீடியோவாக மேக் பண்ணி போட்டுட்ருக்காங்க, இல்லாட்டி நிறைய டைட்டில் கார்டாக வச்சுருக்காங்க. அதில் ரொம்ப வருந்தத்தக்க ஒரு டைட்டில் இருந்தது என்ன அப்படின்னா, மாதுரோ அவர்கள் மிக விரைவில் கொல்லப்படுவார் அப்படிங்கிறது தான். மாதுரோ அவர்களுக்கு பிறகு வெனிசுலா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், இன்றைக்கி வெனிசுலாவினுடைய ஸ்டாக் மார்க்கெட்லாம் நீங்கள் எடுத்து பாருங்களேன், 50% வரை இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படிப்பா 50 பாயிண்ட்ஸ் இல்லாட்டி 50% அப்படின்னு சொல்கிறதுலாம் அசாத்தியமான ஒரு விஷயமே அப்படின்னு கேட்டால், மாதுரோ அவர்களுக்கு பிறகு வெனிசுலாவில் நல்ல காலம் பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லி பலரும், இல்லை இதுக்கு மேலே தான் இனிமேல் சிக்கல் இருக்குது அப்படின்னு சொல்லி பலரும் அவங்களுடைய கருத்துக்களை சொல்லிகிட்டு இருக்காங்க. எது எப்படி இருந்தாலும் உலகத்தில் இதே மாதிரி பல நிகழ்வுகள் நடந்துகிட்ருக்கு. அத்தனையும் நம்ம பார்க்க போகிறோம். நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். அமெரிக்காவினுடைய சித்து விளையாட்டில் மாதுரோ அவர்கள் அடுத்ததாக ஒரு துருப்புச்சீட்டாக பயன்படுத்தப்பட்டு வருகிறார். அவரை வச்சு வெனிசுலாவை கைக்குள்ளே போட்டுட்டாங்க இப்போ அமெரிக்காவினுடைய ஒட்டுமொத்தமான சித்து விளையாட்டுகளினுடைய என்டையர் தொகுப்பு வெனிசுலா பற்றி இதுவரையிலும் பார்த்த அந்த டாப்பிக்கில் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆங்கிளில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு வீடியோ நாளைக்கு இல்லாட்டி நாளை மறுநாள் ரிலீஸ் ஆகும். அது உங்களுக்கு நிறைய விஷயங்களை, ஏகப்பட்ட புது விஷயங்களை உங்கள் முன்னாடி கொண்டு வரும். அதுக்கு மத்தியில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த வெனிசுலா மேட்டர் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. வெனிசுலாவினுடைய அதிபராக இருந்த மாதுரோ அவர்களை அரெஸ்ட் பண்ண பிறகு இன்றைக்கி வெனிசுலாவினுடைய 2 ஆயில் டேங்கர்ஸை சீஸ் பண்ணியிருக்காங்க அமெரிக்கா. வெனிசுலாவினுடைய ஆயில் டேங்கர்ஸை மட்டும் சீஸ் பண்ணலை, ரஷ்யாவினுடைய ஆயில் டேங்கர்ஸையும் சீஸ் பண்ணியிருக்காங்க என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த ரஷ்யா ஆயில் டேங்கர்ஸை சீஸ் பண்ண அமெரிக்கா அப்படின்னு சொல்லும்போது ரஷ்யா கடும் கோபத்தில் இருப்பதாகவும், ரஷ்யா உக்ரைன் போர் அப்படிங்கிறத நிறுத்தி வைப்பதற்காக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வந்தது. அந்த பேச்சுவார்த்தையில் இப்போ ஆயில் டேங்கர் சீசிங் அப்படிங்கிறது பெரிய ஒரு பேக்ஃபயராக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டு வருகிறது. ஸோ நார்த் அட்லாண்டிக்கில் ரஷ்யாவினுடைய கப்பலை சிறைப்பிடித்த அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு செய்தி காட்டுத்தீ மாதிரி பரவி வருது. இதனால் என்ன ரியாக்ட் பண்ண போகிறாங்க, புட்டின் அவர்கள் எப்படி இதை ரியாக்ட் பண்ண போகிறார் அப்படிங்கிறது ஒரு பெரும் கேள்வி மட்டும்தான். அடுத்ததாக டென்மார்க், கிரீன்லாந்து. என்னப்பா பிரச்சனை? இப்போ தான் எல்லாருமே கொஞ்சம் அமைதியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது திடீர்னு பார்த்தா வெனிசுலா மேலே யுத்தத்தை செய்கிறீங்க. அடுத்ததாக பார்த்தா கிரீன்லாந்து எனக்கு தான் வேணும், 2 வாரம் தான் அதற்கு கெடு, அதன் பிறகு நாங்கள் எப்படி வேணாலும் கிரீன்லாந்து எங்களுக்குள்ளே கொண்டு வந்துடுவோம், ஆர்டிக் செக்யூரிட்டி எங்களுக்கு கிரீன்லாந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் சொன்னதற்கு டென்மார்க்கினுடைய தலைவர்கள் சொல்கிறாங்க, கிரீன்லாந்து இஸ் நாட் ஃபார் சேல், கிரீன்லாந்து அவங்களுடைய மக்களுக்கானது மட்டும்தானே தவிர எந்த அரசாங்கத்துக்கும் சொந்தமானது கிடையாது அப்படின்னு சொல்லி அழுத்தம் திருத்தமாக பதிவு பண்ணிட்டாங்க. நீங்கள் என்ன தான் பதிவு பண்ணாலும் நாங்கள் கிரீன்லாண்டை பிடித்தெடுத்து விடுவோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அமெரிக்கா இருந்தாலும் இன்றைக்கி டென்மார்க் மற்றும் கிரீன்லாண்டினுடைய தலைவர்கள் ரூபியோ அவர்களிடம் போய் பேசுகிறார்கள். இப்போ ரூபியோ அவர்கள் என்னாச்சு இங்கே பாருங்கள், ட்ரம்ப் அவர்கள் இப்படி சொல்லிட்டு இருக்காரு, அமைதிக்கு குந்தகத்தை விளைவித்து கொண்டிருக்கிறார், ஏதாவது முடிவு எடுத்தாரா இல்லையா, இல்லை மறுபடியும் பேச்சுவார்த்தைக்கு வருவாங்களா, எங்ககிட்ட இருந்து கிரீன்லாண்டை எடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி நேட்டோ நாடுகளுக்கே சிம்ம சொப்பனமாக மாறி இருக்கக்கூடிய கிரீன்லாந்து சிக்கல் இன்றைக்கி அமெரிக்காவையும் ஒரு பிடிச்சிடலாங்கிற மாதிரி நிறைய ஊடகங்கள் அமெரிக்காவை பார்த்து கேள்விகளாக கேட்டு வருகிறார்கள். பட் அமெரிக்கா இந்த கேள்விக்கு பதில் சொல்லுமா அப்படின்னு பார்த்தா இல்லைங்க. வெனிசுலாவை பிடிக்க போகிறதுக்கு முன்னாடி அமெரிக்காவிடம் ஏகப்பட்ட கேள்விகள் இருந்துச்சு, நிறைய ஊடகங்கள் வச்சாங்க. எல்லா ஊடகத்துக்கும் அமெரிக்கா சொன்ன ஒரே ஒரு பதில், இல்லை அங்கே நடப்பது போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கை மட்டும்தான், எங்களுக்கு வெனிசுலாவை அட்டாக் பண்ணணும், வெனிசுலாவினுடைய அதிபர் அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிற எய்ம் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் திடீர்னு பார்த்தா வெனிசுலாவினுடைய அதிபர் அட்டாக் பண்ணி அவங்கள கிட்னாப் பண்ணி இங்கே கொண்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி அகெயின் ஏதாவது ஒரு நாடு இப்படி பாதிக்குமா அப்படின்னு கேட்டால் கியூபா இருக்காங்க, அது கூடவே இப்போ கிரீன்லாண்டையும் சேர்த்துக்கிட்டாங்க அமெரிக்கா இப்படின்னு சொல்கிற அவங்களுடைய அந்த காட்டுத்தீ, அந்த இடத்தை பிடித்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அந்த ஆசை இருக்குது பார்த்தீங்களா, வளர்ந்து கொண்டே இருக்கிறது. சவுதியை பொறுத்த வரைக்கும் சவுதி அரேபியாவுக்கும் யுனைடெட் அரப் எமிரேட்ஸுக்குமான சண்டை நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது. அவங்க 2 பேரும் பேசிக்கொள்கிறார்களா இல்லை சண்டை போடுறாங்களா அப்படிங்கிறதே வெளியிலேருந்து பார்க்கும்போது நமக்கே டவுட்டாக இருக்கும்போது, இவங்களுடைய சண்டை அடுத்ததாக ஏமன் நாட்டில் இருக்கக்கூடிய ஹூத்திஸுக்கு எதிரானதாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் உருவாகி இருக்கிறது. இன்றைக்கி சவுதி அரேபியாவினுடைய படை வீரர்கள் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க, ஹூத்திஸ் அவங்களுக்கான முக்கியமான ஒரு தலைவர் எந்த இடத்துல இருக்காருன்னு தெரியல, அவர் எங்கேயோ மறைந்து விட்டார், ஓடி மறைந்து விட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். கோழையாக அவர் மறைந்து விட்டார், வீரமுடன் எங்கள் கூட அவர் வந்து சண்டை போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி சவுதி அரேபியா சொல்கிறாங்க. ஸோ சவுதி அரேபியாவினுடைய அடுத்த கோபம் கண்டிப்பாக ஏமன் நாட்டுக்குள்ள ஒரு அட்டாக்காக மாறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. சரி, இங்கே சவுதி அரேபியா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் பிரச்சனை அப்படின்னா யூகே, பிரான்ஸ், உக்ரைன் இந்த 3 நாடுகளும் சேர்ந்து மல்டிநேஷ்னல் ஃபோர்ஸ் டிப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறத பற்றியான டிஸ்கஷனில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த மல்டிநேஷ்னல் ஃபோர்ஸ் டிப்ளாய்மெண்ட் எங்கே நடக்க போகுது அப்படின்னு கேட்டால் உக்ரைனுக்குள்ளே நடக்க போகுது.
உக்ரைன் ரொம்ப நாட்களாகவே, சொல்லப்போனால் ரொம்ப வருடங்களாகவே கேட்டுட்டு இருக்கிறது எங்களுக்கான செக்யூரிட்டி கேரண்டி யார் தருவாங்க அப்படிங்கிறது தான். ஒருவேளை எங்களை ரஷ்யா அடிக்க வராங்க, இல்லை ரஷ்யா அடிச்சிட்டாங்க, எங்களுடைய முக்கியமான பகுதிகளை ரஷ்யா பிடித்தெடுத்து விட்டார்கள் அப்படின்னா அவங்கள நாங்கள் தடுக்கிறத விட எங்களுக்கு செக்யூரிட்டி கொடுக்கக்கூடிய படை வீரர்கள் அவங்களை தடுத்தார்கள் என்றால் ரொம்பவே நல்லா இருக்கும். அப்படி ஒரு செக்யூரிட்டி கேரண்டி எங்களுக்கு வேணும்னு சொன்னாங்க. இந்த செக்யூரிட்டி கேரண்டிக்காக பல நாடுகள் கூட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருந்தாங்க உக்ரைன். அதில் தான் யூகே மற்றும் ஃப்ரான்ஸ், யுக்ரைன் இந்த 3 பேரும் சேர்ந்து ஒரு டிஸ்கஷனில் ஈடுபட்டு நம்ம என்ன செய்யலாம், உக்ரைனுக்கான செக்யூரிட்டி கேரண்டி மல்டிநேஷ்னல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறத உக்ரைனுக்குள்ளே கொண்டு வரலாம் அப்படிங்கிற முடிவுக்கு யூகே ஃப்ரான்ஸ் வந்திருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. சிரியாவில் அலிப்போ பகுதியில் மறுபடியும் எஸ்டிஎஃபினுடைய தாக்குதல், அந்த குர்தின போராளிகள் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய தாக்குதல் அதிகமாகி வருவதாகவும் சிரியா அதற்கு எதிராக தாக்குதலை நடத்தி வருவதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கிறது. கடைசி வார்னிங் எஸ்டிஎஃப்க்கு சிரியாவினுடைய இராணுவம் கொடுத்திருப்பதாகவும், இதுக்கு பிறகு சிரியாவினுடைய இராணுவம் அதிரடியில் அத்துமீறல் இல்லாட்டி எஸ்டிஎஃப்ஐ மொத்தமாக அழிக்கும் அந்த நோக்கத்துடன் அவங்களுடைய படை நகர்த்தல் இருக்கும் என்கிற தகவலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிரீன்லாந்து ஓனர்ஷிப் அப்படிங்கிறத நாங்கள் டென்மார்க் கூட நெக்ஸ்ட் வீக் பேசுவோம் என்கிற அந்த தகவலை அமெரிக்கா மறுபடியும் கொடுத்துருக்காங்க. என்ன சொன்னாலும் அடங்க மாட்டார் ட்ரம்ப் அவர்கள் அப்படின்னு சொல்கிறத விட கிரீன்லாண்டை வாங்காமல் அடங்கவே மாட்டார் ட்ரம்ப் அவர்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் இப்போ அதிகமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. வெனிசுலா அட்டாக்கை பற்றி நிறைய பேர் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட இடத்துல அமெரிக்கா இன்டர்னலாக டிஸ்கஷன் நடத்திட்டு இருக்காங்க. இதில் முக்கியமான டிஸ்கஷன் மற்றும் ப்ரெஸ் மீட்டின் போது துளசி கேபர்ட் அவர்கள் இல்லவே இல்லை அப்படிங்கிற ஒரு செய்தி இன்னைக்கு அமெரிக்காவில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ கிரீன்லாண்டை பொறுத்த வரைக்கும் கிரீன்லாந்து இப்போ கிரைசிஸ் மோடுக்கு மாறி இருப்பதாகவும், இதனால் கிரீன்லாண்டின் எக்கானமி ரொம்ப பெரிய அளவில் அடி வாங்கும் அப்படின்னும், அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எங்கேயாவது பாதுகாப்பான இடத்துக்கு போயிடலாமா அப்படிங்கிற யோசனையில் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இதனால தான் கிரீன்லாந்து மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே ரொம்ப பதட்ட நிலைமையில் இருப்பதால் அமெரிக்கா இந்த பதட்டத்தை எப்படி அறுவடை செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. மாதுரோ அவர்கள் ஒரு டான்ஸ் ஆடினார். அந்த டான்ஸ் தான் ட்ரம்ப் அவர்களுக்கு பிடிக்கல, அதனால தான் மாதுரோ அவர்களை அரெஸ்ட் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி பலரும் சொன்னாங்க சோஷியல் மீடியாவில். இன்றைக்கி அந்த சோஷியல் மீடியா போஸ்டெல்லாம் ட்ரம்ப் அவர்கள் வாசிச்சிருக்காரு போல். மாதுரோ அவர்கள் என்னிடம் இருந்து தான் அந்த டான்ஸை ஆட்டை போட்டார், பட் மெலானியா ட்ரம்ப் அவர்களுக்கு அது பிடிக்கல, அதனால் அதை நீங்கள் என்கிட்ட கேள்வியாக கேட்க வேண்டாம்னு சொல்லி அந்த டான்ஸை பற்றியும் இன்னைக்கு ட்ரம்ப் அவர்கள் பேசியிருந்தார். வெனிசுலாவில் மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜியை அமெரிக்கா வகுத்த பிறகு தான் இந்த அட்டாக்கை நடத்தியிருக்கிறார்கள் என்கிற தகவல் இப்போது வெளிவர ஆரம்பித்திருக்கிறது. அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி முழுவதுமாகவே சீனாவை எதிர்ப்பது, வெனிசுலாவினுடைய ஆயிலை அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது என்பது தான். எகிப்து, ஒமான் நாடுகள் இன்னைக்கு அவங்க 2 நாட்டு உறவை எப்படி மேம்படுத்தலாம், அடுத்த கட்டத்துக்கு 2 நாடுகள் எப்படி முன்னேறலாம் என்கிறதுக்கான டிஸ்கஷனை நடத்தியதாகவும், எகிப்தும் ஒமானும் நடத்திய இந்த டிஸ்கஷன் அவங்களுடைய வரலாற்றில் மிக முக்கியமான டிஸ்கஷனாக இருந்தது என்கிற தகவலையும் வெளியிட்டிருக்கிறார்கள். கனடாவினுடைய பிரைம் மினிஸ்டர் அடுத்த வாரம் சீனாவுக்கு அவங்களுடைய பயணத்தை மேற்கொண்டு சீனா கனடா எந்த மாதிரியான ட்ரேடை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கான டிஸ்கஷனும் அது கூடவே சில முக்கியமான முடிவுகளும் எடுக்கப்படும் என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. ஆல்ரெடி கனடாவை அமெரிக்கா வேணாம், வந்தா இரு இல்லாட்டி போயிட்டே இரு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எதற்காகவோ பயன்படுத்திட்டு இருக்கிற மாதிரியான ஒரு தாட் இப்போ கனடாவுக்கு வந்திருக்கு. அதனால் கனடா அமெரிக்காவை நம்பி மட்டுமே இருந்தால் அவங்களுடைய காய் நகர்த்தல் செய்ய முடியாது. எனவே அமெரிக்காவுக்கு போட்டியாக இருக்கக்கூடிய நாடான சீனாவையும் நாம் என்ன செஞ்சு வச்சுருக்கணும், கொஞ்சமாக நட்புடன் வைத்திருக்க வேண்டும் என்பது தான் கனடா பிரைம் மினிஸ்டருடைய இப்போதைய சீனாவினுடைய அந்த பயணத்திற்கான காரணம். பாகிஸ்தான் கூட நாங்கள் இன்னும் உறவை மேம்படுத்துவதற்கு தயாராக இருக்கிறோம். ஃபைட்டிங் ஃபார் டெரரிசம், டெலிகாம் கிரைம் அப்படிங்கிறதெல்லாம் பாகிஸ்தானில் ஏகப்பட்டது நடந்துட்டுருக்கு. அதை தடுப்பதற்கு பாகிஸ்தான் கூட சேர்ந்து நாங்கள் உதவி செய்ய போகிறோம் என்கிற அறிவிப்பை சீனா வெளியிட்டிருக்கிறார்கள். துருக்கியினுடைய எர்டகன் அவர்களும் மலேசியாவினுடைய அன்வர் அவர்களும் இன்னைக்கு துருக்கி மலேசியாவினுடைய முக்கியமான ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டாங்க. டிஃபென்ஸ், அதுதான் அவங்களுடைய கோர். இந்த ஒப்பந்தத்தினுடைய கோரே டிஃபென்ஸாக தான் இருக்குது. 2 நாடுகளுக்கும் இது மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்கிற தகவலை இன்னைக்கு எர்டகன் அவர்கள் கூறியிருக்கிறார். கசகஸ்தானை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய முக்கியமான நாட்டினுடைய டெவலப்மெண்ட் ஃபேஸுக்கு இப்போ கசகஸ்தான் அரசாங்கம் நீங்கிவிட்டதாகவும், இனி எந்த பிரச்சனையும் இல்லாமல் மக்கள் நல்லபடியாக வாழ்வாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஈரான் ப்ரொட்டஸ்ட் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் வீரியமிக்க ப்ரொட்டஸ்ட்டாக மாறிட்டு இருக்கு. நிறைய பேர் உயிரிழந்து விட்டார்கள் அப்படிங்கிற தகவல் வந்த பிறகும் ஈரானுடைய இந்த போராட்டம் நிற்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ நிறைய செய்திகள் பார்த்துருக்கோம். இந்த செய்திகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. kidsbestie.comல நம்ம ஹாட் வீல்ஸ்க்கான சில்வர் சீரீஸ் ஆட் பண்ணியிருக்கோம். பார்க்காத வாங்காத நபர்கள் இருந்தால் வாங்கிக்கோங்க. சில்வர் சீரிஸ் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு இது புரியாது. சில்வர் சீரிஸ் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு வேறு வெப்சைட்லாம் பார்த்தேன், ஒரு 3000-4000 ரூபாலாம் விலை வச்சுருக்கக்கூடிய அந்த கார் நம்ம வெப்சைட்டில் 799, 899க்குலாம் கிடச்சிரும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாக் ஒரு 3 தான் இருக்குது. வேணுங்கிறவங்க அதை வாங்கிக்கோங்க. அது கலெக்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு அது உபயோகமாக இருந்துச்சுன்னா வாங்கி வச்சுக்கலாம். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.